ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய பெண்களும் ஆண்களும் நீங்கள் இன்னைக்கு போத்தலில் நீர் அருந்த தொடங்கிவிட்டீர்கள். மிக கொடுமையான விடயம் என்னவென்றால் கிராமங்கள் வரைக்கும் இன்னைக்கு போத்தல் நீர் இருக்கிறது. 30 ரூபாய் தானே என்று நீங்கள் நினைக்கும் போது அந்த 30 ரூபாய்க்கு நமது தாயார் தாமிரபரணியின் நீர் உறிஞ்சப்பட்டுதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால நமது வேளாண்மை அழிகிறது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசு தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் கோரிக்கையா இருக்கக்கூடிய தாமிரபரணியின் பிள்ளைகளின் கோரிக்கையா இருக்கக்கூடிய ஆற்றின் கரையை வலுப்படுத்தி 2 புறத்திலும் நடைபாதை அமைத்து ஒரு பெரிய சுற்றுலா தலமாக சிவத்தலங்கள் அதிகம் கொண்ட இந்த தாமிரபரணி கரையை ஒரு சுற்றுலா தலமாக மேம்படுத்தி தர வேண்டும். ஆற்றில் இருக்கக்கூடிய வனத்துறையை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். ஆற்றுக்குள்ள வனத்துறைக்கு என்ன வேலை? வனம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். நீ ஆற்றுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு கருவறை மரத்தை வெட்டாதுங்கிற. ஆனா மணல் திருடர்களுக்கு வனத்துறை தஞ்சம் அளிக்கிறது. அதான் உண்மை. இந்த இன்னைக்கு கொங்கையக்குறிச்சியை தவிர எங்கேயுமே மணல் இல்லைன்னா அதுக்கு காரணம் வனத்துறையும் அதுக்கு ஒரு காரணம். எனவே ஆளும் அரசுகளும் இங்க இருக்கக்கூடிய சட்ட